ஃபரதான தொழுகைகளை பொறுத்தவரையில் நின்று கொண்டு தொழுவது என்பது ஃபரது தொழுகையினுடைய அடிப்படையான அம்சங்களுள் ஒன்றாகும். இதை ஃபிக்ஹு மொழியிலே ருக்குன் என்று சொல்வார்கள். அதாவது நின்று தொழ முடியுமான ஒருவர் நின்றே தொழ வேண்டும். அவர் நின்று தொழ முடியுமான நிலையில் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது, பாத்திலாகிவிடும் என்பது இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும். ஹதீஸ்களில் இது தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லி காயிமன், நீ நின்ற நிலையில் தொழுவீராக, ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், நின்ற நிலையில் தொழ முடியாத போதுதான் உட்கார்ந்து கொண்டு தொழுவீராக என்று சொன்னார்கள். எனவே நின்ற நிலையில் தொழ முடியுமான ஒருவர் ஃபர்லான தொழுகைகளை நின்ற நிலையில்தான் தொழ வேண்டும். அவர் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். அதே நேரம் சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் இருந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் அதை நிறைவேற்றலாமா என்று கேட்டால், நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒருவர் உட்கார்ந்து சுன்னத்தான தொழுகையை தொழ விரும்பினால் அவருக்கு அதற்கு அனுமதி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அதாவது ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருக்கு அந்த தொழுகையினுடைய அரைவாசி நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் என்கிற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள், ஒருவர் சுன்னத்தான தொழுகையை உட்கார்ந்து தொழ விரும்பினால், நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லாமல் உட்கார்ந்து தொழ விரும்பினால் அவர் தாராளமாக உட்கார்ந்து தொழலாம். ஆனால் நன்மையில் பாதிதான் அவருக்கு கிடைக்கும் என்ற அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஒருவர் உட்கார்ந்து சுன்னத்தான தொழுகையை தொழ விரும்பினால் அவரை தடுக்க முடியாது. அவருக்கு மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அஅலம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.